அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் 2025 உடைய லேர்னிங் பிளான். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல வந்து கான்டெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய elenprofile.com உடைய வெப்சைட் இது. அண்ட் ஒன் மோர் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இந்த இயர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ வெப்சைட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ இங்கே ஹோம் பேஜ் இருக்குது. இந்த ஹோம் பேஜில் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அண்ட் ஃபீட்பேக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எண்ட் டு எண்டு ஒரு ட்ரேடரை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட்டை நாங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரேடர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து லேர்னிங்ல இருக்கிறாங்க. ஓகேங்க. இப்போ வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கள் காண்டாக்ட் அஸ் இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வர இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களோட நம்ம டைப் பண்ணோம். இது வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். ஒரு பக்கம் ஆல்ரெடி யூடியூப்ல வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அவைல் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி. அதுக்கப்புறம் வெபினார்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து யூடியூப்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் யூடியூப்ல வந்து நீங்கள் ஈலன் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றியான கோர்சஸ் வந்து நம்ம இங்கே அவைலபிளாக ஆல்ரெடி இருக்குது. இங்கேயே வந்து போதுமான அளவு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. இதுவே போதும் அப்படின்றவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கான்டெக்ஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் கான்டெக்ஸ்ட் வைஸாக இருக்குது. ஸோ எப்படி டே டு டே மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நம்ம இங்கே ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம வந்து சேனலில் வந்து அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலர் இன்டர்வல்ல கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட் கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு இதில் அப்டேட் கொடுத்தது வந்து 9th ஜூன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இப்போ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து மார்க்கெட் அப்டேட்டை வந்து கான்டெக்ஸ்ட் லேர்னிங்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான லேர்னிங்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு அவேர்னஸ் இது வந்து கரண்ட்டாக இருக்க ப்ராக்டிஸ். இது இல்லாமல் எங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறோம். அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நாங்கள் இதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து முக்கியமாக வந்து அட்வான்ஸ்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்சஸ், அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெம்பர்ஸோடைய கரண்ட் ரெக்குயர்மெண்ட் போனோம் லாஸ்ட் 2 இயர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்னு அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டை கண்டினியூஸ் சப்போர்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து கரண்ட்டாக இந்த 2 வே ஆஃப் அப்ரோச்சில் அஸ் எஜுகேஷன் ப்ரொவைடராக நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, வேரியஸ் கால்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? வேரியஸ் கால்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 20+ மெம்பர்ஸ் மேலே எங்களுக்கு கால் பண்ணி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கு, முக்கியமாக தமிழ் ட்ரேடர்ஸ் என்ன இருக்குன்னா, ஆமாம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ இப்போ எங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ட் பார்த்தோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணோம். இன்னும் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல அவங்க லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து அவங்க லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு போதுமானதா இல்ல. அது வந்து எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ட்ராடே பண்றதுக்கு உண்டான சப்போர்ட்டா இருக்கு. ஆனா எங்களுக்கு எண்ட் டு எண்டா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க எந்த ட்ரைனர்ஸை பத்தியும் யாரும் எதுவும் குறைலாம் சொன்னது கிடையாது. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தேவைப்படுது, மோர் டீடைல்டா அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டை எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க. நாங்க ஓப்பனாவே சொன்னோம், இப்போ கரண்டா வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி மென்டார்ஷிப் தான் பண்ணிட்டு இருக்கோம். லெட் சி, கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டா வந்து இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த இயருக்கான ஒரு லேர்னிங் பிளானா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்ககிட்ட. ஓகேங்களா? இதுல நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, என்னுடைய சைடு வந்து வந்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் சொல்லிக் குடுக்குற டைப் நானு. நாங்க அப்படிதான் மென்டார்ஷிப்ப கண்டக்ட் பண்றோம். கன்டினியூஸ் லேர்னிங்கா நம்ம கொண்டு போறோம். ஓகேங்களா? இங்க வந்து ஹைட் அண்ட் சீக் அது மாரிலாம் இல்ல. இவ்வளவுதான் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் மென்டார்ஷிப். இப்போ இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸ்ல எப்படி நான் உங்களுக்கு குடுக்குறது எனக்கே ஒரு கிளாரிட்டி இல்ல. ஓகேங்களா? என்ன தேவை உங்களுக்கு? என்ன படிச்சிருக்கீங்க? என்னென்னலாம் தேவைப்படும்? இல்ல என்டையரா குடுக்கணுமா? எப்படி? அதனால வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பில்டிங்கா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணி தென் ஃபைனல் பண்ணும்போது இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் ஃபீலிங் இருக்கும். அகைன் வந்து வேற ஒரு இடத்துல போய் லேர்ன் பண்ணணும் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்காது. ஒரு 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 ஃபிக்ஸ்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேற வேற இடத்துல போய் தேடிட்டே இருக்காம நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டைலர்டு மேடா நம்ம இதை கொண்டு போனோம். அது அட்வான்ஸாவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸோ மோஸ்ட்லி ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம இதுல மெஜாரிட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நியூவா தெரிஞ்சுக்கிறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ப நியூவா தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கோம் அதான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் "ஓ, இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியலையா?" அப்படின்ற ஃபீல் வருவாங்க. இப்போ நான் ஏற்கனவே மார்க்கெட் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டீச் பண்ணும்போது டெஃபினட்டா என்னவா இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் ஓகே, இப்போ மார்க்கெட் ஃபுல் நல்லா படிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பொசிஷன் ட்ரேடரா மாறணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அந்த மாதிரி உங்களை அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் ஆகி இல்லைன்னா தொடங்க நேரத்திலேயே திரும்ப முதல் படியிலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் இது. ஸோ முக்கியமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது வந்து தமிழ் லாங்குவேஜ்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ் பார்த்துக்கலாம். மேபி அதர் லாங்குவேஜ் மீன்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நாங்க என்னென்னலாம் உங்ககிட்ட வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் தி சர்வே வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ மெனி ட்ரேடர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க டெடிகேட்டடா மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? கான்டெக்ட் அப்டேட்டோட இப்போ கரண்டா மென்டார்ஷிப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது கூட என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க மென்டார்ஷிப்க்கு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைலை நாங்க முடிச்சுக்கிறோம் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் மென்டார்ஷிப் வரோம்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு செப்பரேட் மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுடைய ஃபீட்பேக்கு எனக்கு வேணும். யுவர் ஃபீட்பேக் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பிளான் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங்கா இருக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பசிக்கு உணவு போட்டணும்ல, அது மாதிரி தான். ஸோ இந்த இந்த ஃபார்ம்ல நீங்க என்னென்னலாம் டீடைல்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க உங்களோட மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்க ரியலா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? எவ்வளவு நாளா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் பிளஸ் வந்து போதுமான ரெக்கார்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா நீங்க பார்த்துப்பீங்களா? இல்ல ரெக்கார்டட் செஷன் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல வந்து நம்ம இன்டராக்டிங் செஷன் வந்து வைக்கணுமா? டவுட் கிளியரிங்க்கோ இல்ல மேற்கொண்டு ஒரு டாபிக் கவர் பண்றதுக்கு ஒரு இன்டராக்டிவ் செஷன் உங்களுக்கு தேவைமா? அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வச்சிருக்கோம். நீங்க எந்த பிரைஸ் ரேஞ்ச வந்து நீங்க வந்து அஃபோர்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஓகேங்களா? அது அது மாரி அதுக்கப்புறம் வந்து வெதர் இதுக்கப்புறம் நீங்க வந்து மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருப்பீங்களா? இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இத நம்ம கலெக்ட் பண்றோம். அதுல வந்து நீங்க வந்து டாபிக்ஸ நான் எனக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அது எங்களுடைய மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கே தெரியும். நான் என்னெல்லாம் சொல்லிக் குடுப்பேன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஃபண்டமெண்டலா கொஞ்சம் டாபிக்ஸ் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து நீங்க என்ன படிக்கலாம்? நீங்க புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மார்க்கெட்ல புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலரா கான்டெக்ஸ்ட்ல நெறைய அப்டேட் பண்றேன். அத பத்திலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அ நம்மளுடைய கோர்சஸையும் பார்த்திருப்பீங்க YouTubeல. அதுக்கப்புறம் நெறைய ட்ரெய்னர்ஸ் கிட்ட நீங்க லேர்ன் பண்ணி கரண்ட்டா இப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஏரியாஸ்ல வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெர்டைஸ் ஆவணும். இந்த பர்ட்டிகுலர் செட்டப் எனக்கு புரியல. ஸோ அப்போ அந்த மாரிலாம் இருக்கும்ல. அந்த மாரியான டாபிக்ஸ நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஃபார்ம் வழியா. ஓகேங்களா? இதெல்லாம் நாங்க லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோம். இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அகைன் நான் ரிமூவ் பண்ணேன். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் இங்க வந்து ஈலர்ன் ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் மட்டும் தான். ஓகேங்களா? நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க? இல்ல சாஃப்ட்வேர் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. முதல்ல நாலேட்ஜ எடுத்துக்கிட்டோம்னா, எந்த சாஃப்ட்வேர்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அப்ளை பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து நாலேட்ஜ முடிங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கேபிட்டல் சைசிங் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல எந்த சாஃப்ட்வேர் எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அப்படி போகலாம். எல்லா சாஃப்ட்வேரும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி நம்ம பார்க்குற விதம் தான் மாத்திக்கணும். அப்ப இங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்றத நீங்க எனக்கு இன்புட் தரணும். ஓகேங்களா? அதுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருந்தேன். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் அப் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா,
நம்ம சீக்கிரமா இந்த மந்த்தே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேபி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் கோர்ஸ் ரெடி பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அது வந்து எங்க மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்காக தான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரெக்வஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்கஷன் வே ஆஃப் அப்ரோச்சை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். நானும் ரெகுலராக கான்டெக்ட் மட்டும் போட்டுட்டு இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்றத கொஞ்சம் எஜுகேஷன் சப்போர்ட்டும் பண்றதா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து உங்களோட இன்புட்டா நான் கேட்குறேன். ஸோ உங்களோட இன்புட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்றதா இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நான் வந்து கொடுப்பேன். அப்ப அந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த கூகுள் ஃபார்மோட லிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். உங்க நேம், உங்க கான்டாக்ட் நம்பர், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், உங்களோட இமெயில் ஐடி, நான் மெயில் உங்களுக்கு அனுப்பிச்சு கேட்கறதுக்கு நீங்க எந்த ஸ்டேட், இது எதுக்குன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எல்லாமே ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்டேட் அண்ட் சிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்க வந்து எந்த லெவல் ட்ரேடரா இருக்கீங்க, பிகினரா, இது வந்து ஜென்ரிக்கான கொஸ்டின், அட்வான்ஸா, இல்ல நீங்க உங்களுடைய எல்லாத்துலயுமே வந்து அதர்ன்றது இருக்கும், நீங்க உங்களுடைய இதை வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய விருப்பத்தை அப்டேட் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ நீங்க மார்க்கெட் நியூவா லேர்ன் பண்ணிருக்கீங்களா, இல்ல எப்படி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் புரியலன்னா நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் நீங்க எந்த டாபிக்கை வந்து நீங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது, விச் டாபிக் வந்து நீங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அடிஷனலா என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அலாங் வித் அது எல்லா டாபிக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட லேர்னிங் கண்டென்ட்ல நீங்க மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதோட கண்டினியூஷனா நீங்க வந்து மென்டார்ஷிப், இது வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, ஸோ தட் அப்போ வந்து இப்போ நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு என்ன நீங்க கோர்ஸ்க்கு பே பண்ணுவீங்களோ அந்த பேமெண்ட்டை நான் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பிளான் வச்சிருக்கோம். அப்போ உங்க பிரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். ஜென்யூனா இருக்கணும்ல எதுவாக இருந்தாலும். ஸோ எனக்கு நாங்கள் போகிற எஃபர்ட்டுக்கும் பெனிஃபிட் ஆகணும். எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராமாக தான் நான் கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் செஷனாக ரெடி பண்ண போகிறோம். ரெக்கார்டட் செஷனுக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள் உங்களுடைய வீக்கெண்டோ இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து நாங்கள் பிளாக் பண்ணி அந்த பீரியட்ல கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இன்டர்வல்ல வந்து ஒரு டிஸ்கஷனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களோட விருப்பம் தெரியணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம எல்லாமே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணுங்க. இதை தவிர உங்களுடைய சஜஷன்ஸை நீங்க பி ஓப்பனா நீங்க சொல்லலாம். ஓகே, எதுவுமே இங்க கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஒரு இனிஷியேட்டிவ்க்கு முன்னாடி உங்களோட விருப்பத்தை கேட்கறேன். நாங்க இந்த பக்கம் ஒர்க் பண்ண போறோம், நீங்க இந்த பக்கம், ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒர்க் பர்ஃபெக்டா முடியணும். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த டாபிக்கை இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டே போய் தேடக்கூடாது, அதை பர்ஃபெக்டா ஒரு ஃபினிஷ்டா நீங்க மாத்திக்கணும்ன்றது எங்களோட விருப்பம். அதுக்கு நாங்க ஆல்ரெடி மென்டார்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா ஒரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத நாங்க இந்த இயர்ல ஒரு கன்சிடரேஷன் வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி நான் அக்ரி பண்ணதுதான். இப்போ கரண்டா நாங்க மென்டார்ஷிப் பண்றோம். ஃபியூச்சர்ல வேற பிளான்ஸ் நாங்க சொல்றோம்னு நாங்க ஆல்ரெடி அக்ரி பண்ணதுதான். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லேர்னிங்ல ப்ராப்பரா இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கும், ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாவும் இருக்கிறதுக்கும், இன்டராக்டிவாவும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நம்ம வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கும் ஒரு ஏற்பாடா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுல வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம். இதுல உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அகைன் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வழியா உங்களுக்கு எப்படி அது எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது, அதுக்கப்புறம் கண்டினியூட்டி பிளான் நம்ம எப்படி பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த பிளான். ஸோ ஹோப் இது உங்களுக்கு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2025க்கு ஓகே, ஐ மீன் மார்க்கெட் ப்ரொஃபைலில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், நீங்கள் அட்வான்ஸாக போகணும் அப்படின்ற அந்த இதை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து இது ஒரு கோர்ஸாக கொண்டு வரலான்ற பிளான் இருக்கும். உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். இல்லைன்னா அட் ப்ரெசென்ட் நம்ம இருக்கிற மாதிரி கான்டெக்ட் நான் யூடியூப்ல போட்டுட்டு அப்பப்போ ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிட்டு போயிடுறேன். நான் என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுடைய ஒர்க்கை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் எதுவும் கம்பல்ஷன் இல்லை. இதில் குறிப்பிட்ட ட்ரேடர்ஸ் நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணதால இந்த அப்ரோச்சை நாங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆக்ஷனோட ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ, ஸ்டே வித் அஸ். ஸோ ஒன்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ண பிறகு அகைன் ஐ இன்ஃபார்ம் ஆன் திஸ் டாபிக். தேங்க்யூ.